ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுடோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கூகுள் ஷீட்டோட ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கூகுள் ஷீட்டோட ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் டுடோரியல்ஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டுடோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இப்போ A to Z, Z to A அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கிற அந்த ரேஞ்சில் உள்ள செல்ஸில் உள்ள டேட்டாவை நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்காக ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஷார்ட் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு டேட்டாவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சீட்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காலம் பி செலக்ட் பண்ணியிருக்கனால பி வந்து A to Z, அதுக்கேற்ற மாதிரி இந்த மொத்த ஷீட்டுமே நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த ஷார்ட் ரேஞ்ச். இந்த ஷார்ட் ரேஞ்ச் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சுக்குள்ள அது A to Z இல்லை Z to A, அதாவது அசெண்டிங் ஆர்டரா இல்லை டிசெண்டிங் ஆர்டரா அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுலேயே நம்ம அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஷார்ட்டிங் போயிட்டு நம்ம சூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட சாம்பிள் டேட்டா கொஞ்சம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் வந்து இப்போ நியூமரிக் வேல்யூ. ஸோ இதை நம்ம முதல்ல ஷார்ட் பண்ணலாம். நான் இதில் இந்த மார்க்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 23 இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா ஷார்ட் ரேஞ்சு, அதில் போயிட்டு காலம் A to Z, அப்படி ஜியை வந்து A to Z நான் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அது 23, அதுக்கப்புறம் 36, 39 நம்மளுக்கு அப்படியே ப்ளஸ் வேல்யூ நம்மளுக்கு அப்படியே 1 by 1 கீழே வந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ, அதாவது அதோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1லேருந்து 9 வரையும் எப்படி ஆர்டர் இருக்குமோ, ஸோ ஆர்டர் வைஸ் பண்ணி நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே மறுபடியும் நான் போயிட்டு டேட்டா போய்க்கிறேன், ஷார்ட் ரேஞ்சு, இதில் Z to A கொடுத்தேன்னா அப்படியே எனக்கு தலையில எனக்கு சேஞ்ச் ஆகிடும். மேலே அதிகமான வேல்யூலேருந்து கம்மியான வேல்யூவுக்கு அப்படியே எனக்கு இது கன்வெர்ட் ஆகிடும். இதே நான் அட்வான்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேற என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் முதல்ல இதை பழையபடி இருந்த மாதிரியே வச்சிடறேன். டேட்டா ஷார்ட் ரேஞ்ச் A to Z வச்சிடறேன். வச்சுட்டு நான் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேமு மார்க் ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கீழே ஸ்டூடெண்ட் 3 வரையும் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டேட்டாவில் போயிட்டு ஷார்ட் ரேஞ்சில் அட்வான்ஸ் ரேஞ்சிங் ஷார்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா ஹேஸ் ஹெட்டர் ரோ அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு டேட்டா ஹேஸ் ஹெட்டர் ரோ கொடுத்துறேன். மேலே உள்ளது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் நேமும் மார்க்கும் தான் நம்மளுக்கு ஹெட்டரோட ரோ. இல்லைனா இதை நம்ம சூஸ் பண்ணல என்ன ஆகும்னா காலம் எஃப்ஆ நம்மளுக்கு ஜியா அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணு. எதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதை தான் நம்மளுக்கு கேட்கும். ஸோ ஹெட்டர் வந்து எனக்கு 2 ஹெட்டர் இருக்குது. ஒன்று ஸ்டூடெண்ட் நேமு, ரெண்டாவது ஹெட்டர் வந்து மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை நீங்கள் ஹெட்டர்ஸ் கொடுத்துருந்தா ஹெட்டர்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எந்த காலமோட ஹெட்டரோ நேமோ அதை தான் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஷார்ட் பை அப்படிங்கிற இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம ஸ்டூடெண்ட் நேமுங்கிறத A to Z ஆகும் இல்லை Z to A ஆகும் நம்மளை மாற்றிக்க முடியும். இதில் ட்ராப் டவுனில் போயிட்டு இந்த மார்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதை நம்மளுக்கு Z to A வேணுமா இல்லை A to Z வேணுமா அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் நேமை A to Z கொடுத்துக்கிறேன். ஆட் அனதர் ஐட்டம் கொடுத்து மார்க்கை வந்து நான் Z to Aன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஷார்ட் கொடுத்துக்கலாம். இதான் அட்வான்ஸ் ஆப்ஷனில் இருக்கிற ஒரு ப்ளஸ். நம்ம ஒரு 2-3 காலமோட ஹெட்டர்ஸ் இல்லை 2-3 காலம் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு 1க்கு மோர் தென் உள்ள காலம் செலக்ட் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு நான் இப்போ எதுலேருந்து எது வரையும் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா F4லேருந்து G13 வரையும் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்குள்ள உள்ள 2 ஹெட்டர்ஸ்க்கு உள்ள எல்லா வேல்யூவையும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் இதை டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் நேம் வந்து A to Zன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஷார்ட் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் 1 2 3 4 5 6ன்னு எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூஸும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இதே நான் வேல்யூக்கு கொடுத்தேன்னா அப்படியே இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் நேம் எனக்கு அப்படியே ஷஃபிள் ஆகி சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் டுடோரியல்ஸ் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.